ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நியூ இயர்க்கு நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக பேக்கரி ஸ்டைல் வெனிலா கூல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டில் கிடைக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 7 inch டின் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் மேலே இந்த மாதிரி ஒரு சலடை வச்சுட்டு இதில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1.5 கப் மைதாக்கு 3/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறமா இந்த பொருள் எல்லாமே தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு அகலமான பவுலில் 6 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தாலும் சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம 1.5 கப் அளவு மைதா எடுத்தோம் இல்லையா, அதே 1.5 கப் அளவு சுகர் பவுடர், அதாவது பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். பொடிச்ச சர்க்கரையை கொஞ்சமாக இந்த எக் ஒயிட்டில் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இப்போ இது கிடைக்கும். கொஞ்சமாக சுகர் பவுடரை சேர்த்து ஹை ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் மொத்த பவுடருமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கேக் மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம இதிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டையோட மஞ்சள் கரு, அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரே நேரத்தில் நம்ம மொத்தமாக சேர்த்துறாமல் 2 மஞ்சள் கருவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிறது எல்லாமே இந்த ஹேண்ட் பீட்டர் வச்சு மட்டும்தான் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு ஒரே டைரெக்ஷனில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது தான் கேக் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். மொத்தமாக 6 மஞ்சள் கருவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்தது 6 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பர்ஃபெக்டான கேக் கிடைக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் கரெக்டாக 6 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதே 6 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டரை உருக்கிட்டு அதுலேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது நீங்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்து ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக ரொம்ப அழுத்தாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேக் மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் நம்மளுக்கு அடங்கக்கூடாது. அப்படி அது அடங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேக் சாஃப்டாக கிடைக்காது. அதனால தான் நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் மொத்தத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த கேக் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னுள்ள ஊற்றிடலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கடைசியாக ஒரு முறை இந்த மாதிரி 2 கை வச்சு தட்டி வச்சுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாமே சுத்தமாக ரிமூவ் ஆகிடும். கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடாய் உள்ள ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சூடுபடுத்தி தான் வச்சுருக்கேன். அதில் கேக் மாவை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் அவனில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். கேக் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இந்த கேக் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இது மேலே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் படுத்திக்கோங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். 3ங்கிறதே கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கேக் வந்து நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். கேக் வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற பிளேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே இந்த அலுமினியம் ஷீட்டை வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே கட் பண்ண லேயரை ஃபஸ்ட்டு லேயராக வச்சுருங்க. இது மேலே நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு பவுடர்டு சுகர், பொடிச்ச சர்க்கரையில் 1/2 கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ப்ரஷ் வச்சோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே அடுத்த லேயரை வச்சுக்கோங்க. அடுத்த லேயர் வச்சுட்டு இது மேலேயும் சுகர் சிரப், அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அடியில் இருந்தது இல்லையா, அந்த லேயரை மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீம் வச்சு கவர் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கேக் எல்லாமே மேலே ஒயிட் க்ரீம் வச்சு கவர் பண்ணியாச்சு. நான் விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக எல்லோ கலர் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சு பூ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மேலே எல்லாமே வந்து பூ மாதிரி வரைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்தது க்ரீன் கலர் வச்சு அங்கங்கே ஸ்டார்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கீழேயும் இதே க்ரீன் கலர் வச்சு நான் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.